எப்பவுமே அவர் வைகோ அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் வந்து அரசியலில் சரியாக இருப்பார், ஆனால் தேர்தலில் ரொம்ப தவறாக முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. மே 4 ரிசல்ட் வருகிறது. வந்த பிறகு முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ தாவேகாவுக்கு மெஜாரிட்டி என்பது இல்லை அப்படின்றப்போ 10 எம்எல்ஏக்கள் வேணும், என்ன பண்ணணும், நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்டயே விஜய் வர முடியாது. ஏன் இவர் மட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் அப்படின்னா, இவர் போன உடனேயே வந்து ஊழல் ஒளிந்து விட்டது. போன ஆட்சி முழுக்க கரப்ஷன், கமிஷன் எல்லாமே இருந்தது. இப்போ ஊழல் மொத்தமாக ஒளிந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக ஒரே பால்ல 2. இப்போ ஆளுநருக்குமே இது ஒரு செக்மேட்டாக மாறிடுச்சு பாருங்க. அதாவது ஒரே நேரத்தில் வைகோ அவர்களுடைய பேச்சால ஆளுங்கட்சிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை, ஆளுநருக்கும் பிரச்சனை. ஏன்னா ஆளுநரை நோக்கி என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சுன்னா, வணக்கம். விவாத மேடைக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன். வணக்கம். அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி வைகோ. அவருடைய பேச்சில் வந்து தொடர்ந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருப்பது அவருடைய நேர்காணல்கள் பலதை பார்க்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆரம்பத்துலேருந்தே வைகோ அவர்களுடைய அந்த பேச்சில் வந்து ஒரு சார்பான ஒரு கட்சிக்கு ஆதரவு அவர் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த கட்சியினரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி வைத்து பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும். விஜய் அவர்களுக்கு இப்போ தான் அவர் ஆதரவு கொடுக்குறார். கொடுப்பதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா, பாரக் ஒபாமாவோடு ஒப்பிட்டு அவர் பேசினதை பார்த்தோம். அந்த எல்லையற்ற புகழ்ச்சி அப்படின்றதான் சில விஷயங்களை வந்துட்டு நெருக்கடிகளை வந்து ஆளுங்கட்சி கொடுப்பதை பார்க்க முடியுது. பொதுக்குழுவை கூட்டுகிறார், ராஜினாமாவை பண்ண வேண்டும் எம்எல்ஏகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமும் போடுகிறார். போட்டுவிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது, முதலமைச்சர் விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னார், பண்ணிட்டு வாங்க, நான் தேர்தலில் உங்களுக்கு போட்டியிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறார். ஒருவேளை உள்ளே அவங்க பேசியிருந்தாலும் கூட அதை ஒரு தலைவர் இப்படி வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேயும் கிடையாது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அதீத புகழ்ச்சி பேசக்கூடிய ஒரு நபராக வைகோ இருப்பதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அவரிடமிருந்து வருகிறது. அந்த வெளிப்பாடை ஒரு நாள்லேயே வந்து மாற்றிக்கொள்கிறார். இல்லை, நான் தான் சொன்னேன், விஜய் அவர்கள் அப்படி சொல்லலை அப்படின்றது வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, பொதுமக்கள் எல்லாத்தையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஒரே நாளில் மாறும்போது ஒரு சில சிக்கல்களை அவருக்கு ஏற்படுத்தும். அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு மீண்டும் மீண்டும் அவருடைய பண்ணக்கூடிய யுக்திகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க ஒரு தோழமை கட்சிகள் சந்திப்பக்கூடியதுக்கு. அந்த இன்விடேஷனை வாசித்து காண்பிக்கிறார். மற்ற எந்த தலைவர்களுமே வாசிக்கலை, திருமாவளவன் அவர்களும் வாசிக்கலை, கம்யூனிஸ்ட் தலைவர்களும் வாசிக்கலை. இவர் ஃபுல்லாக அதை வாசிக்கிறாரு, கேமராவில் இருக்குது. இதெல்லாம் ஏன் அவர் செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்விகளை இன்றைக்கி அவரை நோக்கி பொதுமக்கள் வைக்க தான் செய்கிறாங்க. ரொம்ப அதீதமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒருத்தர் இயல்புலேயே. அவர் வந்து அதனால தான் அவர் வந்து பார்த்தோம்னா எந்த கூட்டணிக்கு போனாலுமே உடனடியாக அந்த கூட்டணியை ரொம்ப உயர்த்தி பேசுவார். அதே மாதிரி ஒரு கூட்டணி விட்டு வெளியேறினார்னா பயங்கரமாக அந்த கூட்டணியை தாக்கி பேசுவார். இது வந்து அவர் வந்து ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆசியாவிலேயே சிறந்த முதல்வர் ஸ்டாலின்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ அவரை கூட்டணி விட்டு வெளியேறினோடனே இப்போ நிறைய பேர் கூட்டணி விட்டு வெளியேறினாங்க. இப்போ திரும்ப இன்னும் அறிவிக்கலனாலுமே கூட அவரும் கூட கிட்டத்தட்ட வெளியேறின மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அவர் வந்து என்ன பார்த்தோம்னா, நீங்கள் கூட்டணி விட்டு வெளியேறினாலுமே அவர்கிட்ட கேட்கும்போது என்ன ஒரு ஸ்லாங் எடுக்கிறாருன்னா, அவர் வந்து நாங்கள் பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். மற்றபடி நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோங்கிறதுனாலே அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் ஆதரிப்போம்லாம் அவசியம் இல்லை. எப்போ ஒன்றா எங்களுக்கு வெளியே வரணும்னு தோணுச்சுன்னா வெளில வரக்கூடிய ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற லைன் எடுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் கூட்டணி விட்டு வெளியேறிட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்தோம்னா நாங்கள் நிபந்தனை இல்லாத வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்கோம், தெளிவாக இருக்காங்க, அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஏன் இவர் மட்டும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் அப்படின்னா, இவர் போன உடனேயே வந்து ஊழல் ஒளிந்து விட்டது. போன ஆட்சி முழுக்க கரப்ஷன், கமிஷன் எல்லாமே இருந்தது. இப்போ ஊழல் மொத்தமாக ஒளிந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பால்ல 2 பக்கமும் அடிச்சிட்டார். ஒரு பக்கம் தூக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் அவர் இருந்த இடத்த வந்து ரொம்ப தாக்கி பேசிட்டார். அப்போ அதனால தான் பத்திரிகையாளர்கள் வந்து அப்போது ஏற்கனவே கரப்ஷன் கமிஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஏன் அங்கே இருந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு எழுப்புறாங்க. அவர் கோவப்படுறாரு, திருப்பி அது வந்து விமர்சனமாக மாறுது. ஸோ அந்த அதீத மிகை உணர்ச்சி அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய ப்ளஸ்ஸும் அதான், அவருடைய மைனஸும் அதுதான். எப்போவுமே அவர் வைகோ அவர்களை பற்றி சொல்லும்போது
அவர் வந்து அரசியலில் சரியாக இருப்பார், ஆனால் தேர்தலில் ரொம்ப தவறாக முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய அடுத்த பார்ட் நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்போ மக்கள் நல கூட்டணி தொடங்கினப்பவும் பார்த்தோம்னா, அதில் அவர் வந்து திமுகவும் சரி, அதிமுகவும் சரி ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். ஆமாம் ஆமாம். அதே கூட்டணியில் இருந்த மற்றவங்க வந்து அவரோட அந்த சேம் லைன் எடுக்கல. கொஞ்சம் மாடரேட்டாக நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற டிமாண்டுக்காக தான் இந்த கூட்டணி உருவாக்குறோம் அப்படின்லாம் திருமாவளவன் பேசினார். பட் இவர் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்து பேசினார். அப்போ கடுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் முன் வச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு நோக்கி நீங்கள் மறுபடியும் திமுகவுக்கு இவ்வளோ பேசிட்டு நீங்கள் இங்கே வரீங்க. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து பொடாவில் அவங்கள அவர் உள்ள வச்சப்போ பயங்கர கடுமையாக வந்து பாசிச ஜெயலலிதா ஆட்சி வீழும் அப்படின்லாம் பேசினார். திருப்பி அவங்களோட போய் இப்போ கூட்டணி மாறுறதுங்கிறது தேர்தல் அரசியலினுடைய அது ஒரு பெரிய தவறு கிடையாது. அது இயல்பாக நடக்கக்கூடியது தான். எல்லாரும் இயல்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் மீது மட்டும் ஏன் விமர்சனம் வருது அப்படின்னா, அந்த அதீத மிகை உணர்ச்சியின் வழியாக அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, கடுமையான நிலைப்பாடு எடுத்து பயங்கரமாக பேசிடுறார். அது மாதிரி தான் 2014 நரேந்திர மோடி அலை இந்தியா முழுக்க வீசுகிறதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவான கேம்பெயினும் அவர் பண்ணியிருக்கிறார். அதான் எங்கே ஆதரித்தாலும் அதீத நிலைப்பாடு, எதிர்த்தாலும் அதீத நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் அவருடைய சிக்கல். ஒரு பொலிட்டிஷியனுக்கு வந்து கிரெடிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம விடக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை நோக்கி கேள்வி கேட்பாங்க. அடுத்து நீங்கள் எப்படி நிலைப்பாடு எடுத்தீங்களோ இப்போ ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. மே 4 ரிசல்ட் வருகிறது. வந்த பிறகு முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ தாவேகாவுக்கு மெஜாரிட்டி என்பது இல்லை அப்படின்றப்போ 10 எம்எல்ஏக்கள் வேணும், என்ன பண்ணணும், நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்டயே விஜய் வர முடியாது, நாங்கள்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான உறுதி நிலைப்பாட்டு இருப்பவங்க, அவங்கள்ட்ட அந்த எண்ணமே வராது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைப்பாடு எப்படி மாறி இருக்கிறது? தேமுதிக கட்சியை சேர்த்ததுனால, திமுகவில் சேர்த்ததுனால எங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டாங்க, எங்களுக்கு டிமாண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவரே தேமுதிக சேரும்போது கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தித்திப்பான ஒரு செய்தியாக இருக்குது தேமுதிக வந்து இணைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 4 சீட்டு கொடுத்துட்டு ஒரு சீட்டில் வந்து சொந்த சின்னத்தில் எங்களை நிற்க விடாமல் நிர்பந்தம் பண்ணாங்கன்னு இப்போ சொல்கிறாரு. ஆனால் இதே வந்து வேட்பாளர் அறிவிப்பு செய்தியாளர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 4 பேர் அதில் ஒன்று நாங்கள் உதயசூரியனில் நிற்கிறதுனால எங்களுக்கு வந்து தொண்டர்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க, கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் தான் மதிமுக, தலைமை சொல்வதை கட்டுக்கோப்பை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டதை போல் அறிவித்தார். ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே மாற்றி பேசுகிறார். ஸோ இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாட் இஸ் யுவர் கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வைகோ அவர்கள் மற்ற தலைவர்கள் வந்து ஒரு கூட்டணியில் சேரும்போது இன்னொரு கூட்டணியை தாக்கி தான் பேசணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே அந்த கிரெடிபிலிட்டி மாறுகிறது அப்படின்றப்போ, கேள்விக்கு ஆக்குது அப்படின்றப்போ, அதை வைகோ அதில் தொடர்ச்சியாக தவறு செய்து கொண்டே இருக்கிறார். அதை அவர் சரி செய்து கொண்டால் அவருடைய அரசியல் பயணம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி கூட ஒரு சரியான கேள்வி தான். கூட்டணியோடு இருக்கிறதுனாலேயே அந்த ஆட்சி செய்கின்ற தவறுகளை விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு இல்லையே, ஏன் அப்போ நீங்கள் அதை விமர்சிக்கலை? அதாவது வெளியில் இல்லைன்னா கூட க்ளோசர் குவார்ட்டர்ஸில் சொல்லிடலாம்ல, அவங்களோட பேசும்போது அதாவது இது மாதிரி தவறுலாம் நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லிடலாம்ல. அதை தாண்டி அப்படி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன அப்படின்றது நியாயமான கேள்வி தானே இது. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் கூட நீங்கள் 12 மணி நேரம் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து உழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை முன்வைக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை பார்த்தோம். அதில் ஆளுங்கட்சியில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு இருந்தாலும் போராடினாங்க. அதை வந்து திமுக 2 விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அது போன்ற ஒரு விஷயங்களை வந்து கூட்டணியில் இருந்து கொண்டே செய்யலாம். திருமாவளவன் கூட பல்வேறு விஷயங்களை கேள்வி ஏற்றிருக்கிறார். வேங்கை விலை விஷயம் உட்பட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி எழுப்பப்பட்டு தான் செஞ்சிச்சு. ஆணவ படுகொலை நடக்கும்போதும் கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் செஞ்சிச்சு. ஆனால் அப்போது ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு நாகரிகமாக ஒரு பதில் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய ஆட்களை வைத்து அவங்க போய் பத்திரிகையாளரை தாக்க முற்படுறாங்க. அப்போ கூட அவர் ஒரு தலைவனாக இருந்து கொண்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, விலகுங்க, அவர் கேள்வி கூட ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது, நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. இப்போ அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ அந்த வருத்தம் தெரிவித்தது கூட அதை தவிர்த்திருக்கலாம், முன்பே அதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா. பத்திரிகையாளருடைய பலமான கண்டனத்துக்கு பிறகு பத்திரிகையாளர் சங்கம்லாம் கண்டனம் தெரிவித்ததுக்கு பின்னாடி தான் ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது கூட ஒரு தலைவருக்கு உரிமை இருக்குது. நான் வந்து உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, தவிர்க்கலாம் சொல்லலாம். அதனால் நான் அடுத்த ஆள் கேள்வி கேளுங்க, நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் தவிர்க்கலாம், அல்லது அவருடைய கேள்வியை தவிர்க்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே அந்த ஆட்சியினுடைய எல்லாத்தையும் நீங்கள் ஆதரிக்கணுங்கிற கட்டாயமும் அவசியமெல்லாம் கிடையாது.
அப்படிப்பட்ட கட்டாயத்தை யாரும் விதிச்சதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை வச்சு ஒரு கூட்டணியெல்லாம் யாருமே அமைச்சது கிடையாது. நாங்கள் அதாவது ஆட்சியில் உங்களுக்கு பங்கு இல்லை, ஆனால் நாங்கள் பண்ணுறதை நீங்கள் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையெல்லாம் வச்சு யாரும் ஆட்சியெல்லாம் நடத்தலை. எல்லாருமே எல்லா விஷயங்களுக்காகவும் நிறைய இடங்களில் விமர்சிச்சிருக்கிறாங்க. இப்போ வேங்கையில் வயல் விஷயத்தை திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும், தமிழ்நாட்டுடைய சிபிசிஐடி விசாரணையிலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னுலாம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் அப்போவே உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. அதை விமர்சிக்காமல் தவறவிட்டவராக நீங்கள் தான் இருந்திருக்கீங்களே தவிர, அந்த நிலைப்பாட்டுக்காக வந்து அது கூட்டணி தர்மம் அப்படிங்கிற இடத்துலலாம் அதை அடைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, முன்னாடி அச்சு ஊடகம் இருந்தபோது பெரும்பாலான தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, சரியாக வந்து அதை ரிப்போர்ட்டர் வந்து எழுதலை, இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒளி ஊடகம் வந்ததுக்கு பின்னால் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே பதிவாக இருக்குது. ஆமாம். ஆனாலும் இவங்க நேற்று பேசுறது இன்றைக்கி மாற்றி பேசுகிறத எப்படி இப்போ எடுத்துக்கிறதுனே தெரியலையே. இல்லை, கண்டிப்பாக. அதாவது அச்சு ஊடகத்தை தாண்டி இப்போ இவங்க கேமரா முன்னாடி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. டிஜிட்டல் ஊடகம் வந்த பிறகும் பல்வேறு தலைவர்கள் என்னுடைய பேச்சை திருத்தி பேசிட்டாங்க, நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை ஏன் ஒரு பொலிட்டீஷியன் அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும், ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னாடி 1000 முறை யோசிப்பதுன்றது சாதாரண மனிதனுக்கே இருக்கும்போது, ஒரு பொலிட்டீஷியன் அவர் மக்கள் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது தன்னுடைய பேச்சை பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படின்றப்போ, ஏன்னா அவங்கள நோக்கி தான் நீங்கள் ஓட்டு கேட்டு போக போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுடைய கிரெடிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நான் ஒரே நாளில் மாற்றி பேசுவது என்பது, அதுவும் குதிரை பேரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஆட்சிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் வழக்கு போடுறாரு குதிரை பேரன்றப்ப, அந்த வழக்கில் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆதாரமாக, ஒரு வாக்கு மூலமாக, ஆமாம் விஜய் என்னிடம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியதாக இருந்தாலும் கூட ஒரு தலைவர் அதை வெளியே சொல்வது எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் அப்படின்றது எனக்கு இல்லை. சட்ட ரீதியாகவுமே சிக்கலை உருவாக்கியிருக்கு. ஆமாம், நாகரிகங்கிறது தாண்டி சட்ட ஒரு ரீதியாக அரசியல் தலைவரே அதை பதிவு செய்யும்போது அது ஒரு சாட்சி ஆகிடுது. திமுகவில் இருந்து ஆளுநருக்கும் டிவிஎஸ்சிக்கும் வந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் நடப்பதற்கான வாக்குமூலத்தை வந்து ஆதாரத்தை வந்து வைகோ கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த ஆட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லெட்டரை வந்து டிவிஎஸ்சிக்கும் ஆளுநருக்கும் திமுகலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் விஜய் மீது வழக்கு போடுவதற்கு அனுமதி கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது எப்பயுமே ஒரு எம்எல்ஏ மீதோ அல்லது ஒரு அமைச்சர் மீதோ வழக்கு போடணும் அப்படின்னா ஆளுநருடைய அனுமதி என்பது வாங்கணும். அப்போ முதலமைச்சர் மீது நாங்கள் வழக்கு போட போகிறோம், அவர் தான் A1, அவருக்கு சாட்சியாக தான் வைகோ அவர்கள், 2 பேர் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், ஸோ முதலமைச்சர் மீது நடவடிப்பதற்கு ஆளுநர் உங்களுடைய அனுமதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போது ஆளுநருக்குமே இது ஒரு செக்மேட்டாக மாறிடுச்சு பாருங்கள். அதாவது ஒரே நேரத்தில் வைகோ அவர்களுடைய பேச்சால் ஆளுங்கட்சிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை, ஆளுநருக்கும் பிரச்சனை. ஏன்னா ஆளுநரை நோக்கி என்ன விமர்சனம் அழைக்கப்பட்டுச்சுன்னா, ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டுறார், 5 முறை அலைய விடுகிறார், அப்போ ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தான் ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருமே போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் ஆளுநர் இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? இப்போ விஜய் அவர்களை அவர் ஆட்சி அமைப்பதை பாஜக விரும்பவில்லை என்றால் அதனால தான் அவங்க அலைய விட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக திமுகவுடைய புகாரை ஏற்றுக்கொண்டு விஜய் மீது வழக்கு தொடுப்பதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்லணும். அப்படி சொல்லுவாரா? இல்லை எந்த ஆட்சியிலையுமே ஆளுநர்கள் வந்து உரை, அதாவது கடந்த ஆட்சிகளில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் இருந்த ஆளுநரை போல் இல்லாமல் ஆளுநர் உரையை வாசித்த ஆளுநராக இருக்கும்போது இந்த வழக்கை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுப்பிடுவாங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஆளுநருக்கும் ஒரு பிரச்சனையாக மாறுது, விஜய் அவர்களுக்கும் பிரச்சனையாக மாறுது அப்படின்றது தான் இதில் ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருக்குது. வழக்கு தொடரப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஏன்னா பிரதமராக இருந்தவர், அவருடைய 93 வந்துட்டு நரசிம்மராவ் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம்எம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் வந்து பணம் கொடுத்து அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சார் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. பிரதமராக இருந்தவரே விசாரிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்றப்போ அந்த வழக்குகள், முன் வழக்குகள் இருப்போ விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். ஒருவேளை ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்தார். இப்போ கூட்டணிக்கு சேர்ந்த ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சிக்கலை கொடுத்து விட்டார், நீ இன்னும் என்னென்ன சிக்கல்களை கொடுப்பார் அப்படின்ற ஒரு அச்சத்தோடு தான் முன்னாடி இது. ஆமாம், சார்ந்ததுக்கு முன்னாடி இல்லை. ஆமாம், விஜய் அவர்களை சந்தித்துட்டார்ல, சந்தித்த பிறகு இது போன்ற விஷயத்தை செய்கிறார். நீ சொல்கிற மாதிரி சேர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா சேர்ந்ததுக்கு பின்னாடி இப்போ என்ன நிலைமை ஆகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. துரை வைகோ சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள் நாங்கள் ராஜினாமா சொல்லியும் ராஜினாமா பண்ண மாட்டுறாங்க, அதுக்கு பேர் என்ன பேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க சொல்லி அவங்க பண்ணலன்னா அதுக்கு என்ன பேரம்? அதுவுமே ஆக்சுவலாக சட்டப்படி தவறு. ஒரு எம்எல்ஏவை நீங்கள் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைப்பது சொல்லி கேட்குறது அப்படிங்கிறதுமே சட்டப்படி தவறு. அப்போ இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமலே அவரும் என்ன பேசுகிறாருன்னா,
நாங்கள் ராஜினாமா பண்ண சொல்லி அவருக்கு ப்ரெஷர் கொடுத்தோம், ஆனால் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இது ஒரு பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக ராஜினாமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு. ராஜினாமா செய்யறதுக்கு தான் ரீசன் தேவை. ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ரீசன் தேவை. உண்மைதான். மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்கிறாங்க. பீப்புள்ஸ் மேண்டேட்டை மதிக்கிறது அப்படிங்கிறது, எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நான் ஏன் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் பீப்புள்ஸ் மேண்டேட். ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறதுக்கு தான் காரணங்கள் தேவை. அவர் வந்து ரொம்ப தலைகீழாக வந்து ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து காரணம் கேட்குறாரு. அதுக்கு என்ன பேரம் அப்படின்னு வேற கேட்குறாரு. இதுவுமே சட்ட ரீதியாக யாராவது வழக்கு தொடுத்தாங்கன்னா, இவங்க எம்எல்ஏ அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களே எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா, துரை வைகோ மேலே நடவடிக்கையே எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, அவங்க திமுக எம்எல்ஏ. ஆமாம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆமா, திமுக ஆமா, எம்எல்ஏ ஆமா. தான். இப்போ மதிமுக கட்சியை அவங்கள பொறுத்த சேர்ந்தவர் வரைக்குமே கூட அவங்க திமுக ஆயிட்டாங்க. அது அடுத்த கதை. ஆமா, இவன் மதிமுகவை சேர்ந்த ஒரு தலைவர் திமுக எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ண சொல்றாரு அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறும். ஏன்னா வந்து அதெல்லாம் ஏன் கால்குலேஷன் பண்ணாம இவங்க இவ்வளவு வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசுறாங்க அப்படின்றதான் கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு உங்களை நோக்கி வர்றது. சட்ட ரீதியாக பார்க்கும்போது வேறொரு கட்சியினுடைய எம்எல்ஏவை ரிசைன் பண்ண சொல்கிற மாதிரி ஆயிடும். ஆமா ஆமா இல்லையா? ஆமா. இப்போ இன்றைக்கி தன்னை ஆதரிக்கின்ற எல்லா கட்சிகளையும் அனைத்து ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் விஜய். அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆட்சி தொடர்வதற்கான ஒரு அஸ்திவாரமாகவோ அதுக்கு ஒரு முன்னெடுப்பாகவோ இது எடுத்துக்கலாமா? இல்லை, அதுக்கு அவர் வேற சில முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது இந்த முன்னெடுப்புங்கிறது அதில் ஒரு அங்கம். 5 வருடம் ஆட்சியை தொடர்றதுக்கு அஜெண்டாலே இது ஒரு பார்ட். இது ஒரு பார்ட். இது இல்லாமல் இந்த பார்ட்டுக்கு வெளியில் நடக்கிறது தான் நிறையா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட 2 விஜயபாஸ்கர்கள் வந்து சேர்றாங்க. இந்த இணைப்பு விழா நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து டெல்லி அரசியலை பற்றி பேசும்போது எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து பாஜக வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது என்னென்னா, இப்போ நரேந்திர மோடி போனார்னா அஜித் பவார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு மகாராஷ்டிராவில் பேசினார். இப்போ அதே அஜித் பவார் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ரிசைன் பண்ணல, அவர் எம்எல்ஏக்களோட இந்த பக்கம் வந்தார். அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் என்டிஏ அலையன்ஸில். அப்போ யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதோ எதிர்க்கட்சிகளில் அவங்க எல்லாரையும் பிஜேபிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கள அந்த வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ தே ஆர் க்ளீன் அப்படிங்கிறத தூய சக்தியாக அவங்க மாறிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ 2 விஜயபாஸ்கரும் நாங்கள் தான் தூய சக்தியின் ஆட்சி, ஊழலை நாங்கள் கிட்டத்தட்ட ஒழித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு. மற்றவங்க கூட நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழலை நாங்கள் மேக்ஸிமம் ஒழித்து விட்டோம் அப்படின்னே சொல்கிறார். அப்போது இன்றைக்கி வந்து 2 விஜயபாஸ்கர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த 2 விஜயபாஸ்கர்களும் அவங்க மேலே வந்து பார்த்தோம்னா நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி விஜயபாஸ்கர், அவர் மேலே வந்து தமிழ்நாட்டினுடைய டிவிஏசி வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை இடியோடைய வழக்கு இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட அவர் மேலே வந்து இந்த குட்கா முறைகேடு வழக்கு ஒன்று இருக்குது. குட்கா உரிமையாளர்கிட்ட லஞ்சம் வாங்கி சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் குட்கா விற்பனைக்கு அனுமதித்தார்னு ஒரு வழக்கு இருக்குது. இப்படி அவர் மேலே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் எம்எல்ஏ, அவர் மேலே வந்து இதே மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அத்துமீறி மிரட்டி பிடுங்கி அவர் வேற ஒரு 4 பேர் பேரில் அவரை தனியாக கடத்திட்டு கொண்டு போய் எழுதி வாங்கினார் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்காக அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டப்போ அவர் தலைமறைவாக இருந்து பின்னர் அவர் வந்து வேறு மாநிலத்தில் கைது செய்யப்பட்டார். ஸோ இந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்த 2 பேர் தான் இன்றைக்கி வந்து தூய சக்தியில் கலக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. நீங்கள் வந்து நாங்கள் தான் மாற்றம், நாங்கள் தான் ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறோம் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்லாததை ஃபுல்லாக நீங்கள் தான் சொன்னீங்க. இவங்க அதிமுகவை பார்த்து ஊழல் சக்தின்னு சொன்னாங்க, திமுக தீய சக்தி, நாங்கள் எல்லாத்தையும் மாற்ற வந்திருக்கிற தூய சக்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த 2 பேர் முக்கியமாக சேர்றது அப்படிங்கிறது, அப்போ உங்களை இது கரையாக்குதா அல்லது நீங்கள் அவங்கள தூய்மையானவர்களாக உங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு மாற்றுறீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்புது. இன்றைக்கி மொத்தமாக 6 எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் அதிமுகலேருந்து சேர்ந்துருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் க்யூவில் வெயிட் பண்ணுறாங்க. நேற்று எஸ்பி வேலுமணி வந்து சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதவியை நான் ஏற்றுக்க முடியாது, என் கூட வந்தவங்க எல்லாரையும் நான் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேரோட அவர் ரெடி ஆகிட்டு நான் ஒரு தொண்டனாக தொடர்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டார். அவர் தொண்டனா எங்கே தொடர போகிறான்றது அடுத்திருக்கு. டே 1ல இருந்தே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பலையோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது.
அதிமுக தோத்துருச்சு, டிவிகே ஜெயிச்சிருச்சு, டிவிகேவுக்கு மெஜாரிட்டி இல்லை, அவங்களுக்கு 11 சீட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு காரணம் அந்த எம்எல்ஏக்களிடம் இருக்குதா? இன்னைக்கு என்ன நடக்குது? தாவேக்காவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு 6 சந்தேகங்கள் இருக்கு. இந்த தேர்தலில் சாதி, மதம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது, இது எல்லாத்தையும் நாங்கள் உடைத்து விட்டோம் அப்படிங்கிறது தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவங்களுடைய முழக்கமாக இருக்குது. 6 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க உங்ககிட்ட. இந்த 6 எம்எல்ஏக்களில் யார் பணம் கொடுக்காமல் ஜெயிச்சது அப்படிங்கிறத உங்களால் கை காட்ட முடியுமா?